நெல்லை விகேபுரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 18 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக விக்கிரமசிங்கபுரத்தில் 18 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இட்டமொழியில் 11 சென்டிமீட்டர், ஊத்து பகுதியில் 8 சென்டிமீட்டர், திசையின் விளையில் 7.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த சூழலில் நெல்லை பகுதியில் பதிவான மழை நிலவரங்களை நாம் திரையினில் பார்க்கிறோம். அதன்படி விகேபுரத்தில் அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. மேலும் இட்டமொழியில் 11 சென்டிமீட்டரும், ஊத்து பகுதியில் 8, திசையின் விளையில் 7.3, குற்றம் பகுதியில் 6.5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக விக்கிரமசிங்கபுரத்தில் 18 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. நெல்லையில் கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழலில் கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு கனமழை கொட்டி தீர்த்திருக்கும் சூழலில் விகேபுரத்தில் 18 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. தாமிரபரணி ஆற்றில் 70,000 கன அடி தண்ணீர் வெளியேறி வருவதாக கூறுகிறார் செய்தியாளர் அறிவரசு. இப்போ தாமிரபரணி ஆற்றில் நீர் வரத்து எந்த அளவுக்கு காணப்படுது? கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கா? அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெல்லையில் நேற்று அதிகாலை முதலே கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அதே மாதிரி மாஞ்சோலை எஸ்டேட் ஊத்து பகுதிகளிலையும் தான் அதிக கனமழை பெய்திருந்தது. ஆனால் இன்று அதாவது நேற்று இரவு முழுவதுமே மழை அளவு குறைந்து சாரல் மழையாகத்தான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து வந்தது. இன்று அதிகாலை சுமார் 2 மணியிலிருந்து மழையின் அளவு வெகுவாக குறைந்தது. என்றாலும் தாமிரபரணி ஆற்றை பொறுத்தவரை தாமிரபரணி ஆற்றில் சுமார் 60 முதல் 70,000 கனஅடி தண்ணீர் வரை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் பொதுவாகவே அணைக்கட்டுகள், அதாவது நெல்லை மாவட்டத்திலுடைய முக்கிய அணைக்கட்டுகள் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு, இந்த அணைக்கட்டுகளில் இருக்கக்கூடிய உபரி நீர் தான் அதிக அளவில் இந்த தாமிரபரணி ஆற்றில் இந்த மழைக்காலங்களில் திறந்து விடப்படும். ஆனால் இந்த ஆண்டு வித்தியாசமாக அணை பிடிப்பு, அதாவது அணைகளில், அதாவது பாபநாசம், மணிமுத்தாறு, சேரவலாறு, இந்த அணைகளில் கிட்டத்தட்ட 60% நீர் தான் இருக்குது. அதனால் அணைகளிலிருந்து சுமார் 200, அதாவது நேற்று 1400 கனஅடி திறந்துவிட்ட நிலையில் அது படிப்படியாக குறைந்தது. என்றாலும் காற்றாற்று வெள்ளத்தினால் தாமிரபரணி ஆற்றில் இப்போ நம்ம அந்த கரை புரண்டு போகக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலையில் நிலவரப்படி அதிக அளவு மழை மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது பாபநாசம் அந்த அடிப்பகுதியில் விக்கிரமசிங்கபுரத்தில் தான் பதிவாகிருக்குது 18 சென்டிமீட்டர். அதனால் இப்பொழுது மாஞ்சோலை எஸ்டேட் பகுதி, அதே மாதிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை அளவு குறைஞ்சிருக்குது. என்றாலும் அந்த முக்குடல், விக்கிரமசிங்கபுரம் ஆகிய பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே முகாமிட்டு எந்த நேரத்திலையும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக அங்கே முகாமிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களை தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் இருக்கிற மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றை பொறுத்தவரை சிறுவைகுண்டம் அணைக்கட்டு தான் கடைசி அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டில் உள்ள கரையோர மக்களுக்கும் இப்போ எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க, அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லி. இங்கே ஒரு 6 முகாம்கள் நெல்லை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த இடத்துல இப்போ 3 முகாம்களாக குறைக்கப்பட்டு சுமார் 18 பேர் தான் தற்பொழுது அங்கே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் இன்று உள்ள கடலோர மீனவ கிராமங்கள், அதாவது கூட்டப்பள்ளி, பெருமணல், இடுந்தகரை, கூத்தங்குழி உள்ளிட்ட ஒரு 10 மீனவ கடற்கரை கிராமங்களில் இந்த மழை இருப்பதனால அவங்கள யாருமே சுமார் ஒரு 8000 மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லலை. நெல்லை மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகள், அதே மாதிரி பல்கலைக்கழக தேர்வுகள், இது அனைத்துமே இன்னைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் இன்னைக்கு அதாவது நெல்லை மட்டுமல்லாமல் தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் நேற்றை விட இன்று மழையினுடைய அளவு குறைஞ்சிருக்குது. அறிவரசு, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.